ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த கும்பலுக்கு பெண் தாதா அஞ்சலை பல லட்சம் ரூபாயை வாரி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. தூய்மை பணியாளராக சென்னைக்குள் நுழைந்த அஞ்சலை பெண் தாதாவாக உருவெடுத்தது எப்படி என்ற பின்னணியை தற்போது பார்க்கலாம். பிழப்பை தேடி வரும் அனைவரையும் வாழ வைத்த சென்னை அஞ்சலையையும் அரவணைத்தது. ஆந்திர மாநிலத்திலிருந்து குடும்பத்துடன் சென்னைக்கு குடியேறிய அஞ்சலை புளியந்தோப்பு பகுதியில் வசித்து வந்தார். அருகில் உள்ள ஆடுதொட்டி பகுதியில் கழிவுகளை தூய்மை செய்யும் பணியில் அஞ்சலையின் குடும்பத்தினர் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது அவருக்கு காதல் திருமணம் நடந்தது. பின்னர் சிறு தொகையை வட்டிக்கு விட்ட அஞ்சலை அதில் நல்ல பணம் கிடைத்ததால் ஆடுதொட்டி வியாபாரிகளை உருட்டி மிரட்டி பணம் கொடுத்து வட்டி வசூலில் ஈடுபட்டு வந்தார். அப்போதுதான் அஞ்சலைக்கு பல ரவுடிகளுடன் நட்பு ஏற்பட்டது. அதன் மூலம் அஞ்சலையின் வட்டி தொழில் ஆடுதொட்டியை தாண்டி பல பகுதிகளிலும் விரிவடைந்தது. அப்படித்தான் ராயப்பேட்டை பகுதியில் உணவுப் பொருள் விநியோக குடோனில் வேலை பார்த்து வந்த பலரும் அஞ்சலையிடம் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளனர். அந்த குடோன் தான் அஞ்சலை ஆற்காடு சுரேஷ் இடையே காதல் மலர காரணமாக அமைந்தது. ராயப்பேட்டை குடோனில் வேலை பார்த்து வந்த ஆற்காடு சுரேஷுடன் நெருங்கி பழகினார் அஞ்சலை. இருவரும் காதலித்து வந்ததாக பேசப்பட்டதால் அதனை அறிந்த அஞ்சலையின் கணவர் அவரை பிரிந்து சென்று விட்டார். இதனிடையே ராயப்பேட்டையில் அரிசி கடத்தல் சம்பந்தமாக ஒரு கொலை நடக்க இந்த விவகாரத்தில் ஆற்காடு சுரேஷ் கைது செய்யப்பட்டார். சிறையில் ஆந்திராவைச் சேர்ந்த ரவுடி சின்னாவுடன் ஆற்காடு சுரேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் சிறையிலிருந்து வெளியே வந்த ஆற்காடு சுரேஷ் புளியந்தோப்பு பகுதியில் வீடு எடுத்து அஞ்சலையுடன் குடும்பம் நடத்தி வந்தார். ஆற்காடு சுரேஷின் வருகைக்கு பிறகு அஞ்சலையின் வட்டி தொழில் கொடிகட்டி பறந்தது. ஆற்காடு சுரேஷை வைத்து மிரட்டி வட்டி வசூலில் ஈடுபட்ட அவர் கஞ்சா தொழிலிலும் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆற்காடு சுரேஷின் சிறை நண்பரான ரவுடி சின்னாவின் மூலம் ஆந்திராவிலும் அஞ்சலை வட்டி தொழிலில் ஈடுபட்டார். கட்ட பஞ்சாயத்து செய்வதில் சின்னாவிற்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் பகை உருவாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வைத்து சின்னா மற்றும் அவரது வழக்கறிஞர் பகத்சிங்கை வெட்டி படுகொலை செய்தார் ஆற்காடு சுரேஷ். அதன் பிறகே அவர் மிகப்பெரிய ரவுடியாக வலம் வந்தார். ஒவ்வொரு முறையும் ஆற்காடு சுரேஷ் சிறைக்கு செல்லும் போதெல்லாம் பணத்தை வாரி இறைத்து அவரை பிணையில் வெளியே கொண்டு வந்தார் அஞ்சலை. ஆற்காடு சுரேஷுடன் சேர்ந்து அஞ்சலையின் மகன் எழிலும் சரித்திர பதிவேடு ரவுடியாக மாறினார். அஞ்சலை மீதும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்க தன்னை தற்காத்துக் கொள்ள 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் பாஜகவில் இணைந்தார். வடசென்னை பாஜக மகளிரணி துணைச் செயலாளர் பதவியும் அஞ்சலைக்கு வழங்கப்பட்டது. கோவில்களுக்கு நன்கொடை, திருநங்கைகளுக்கு உதவித்தொகை வழங்குவது என தனது உதவிக்கரத்தை நீட்டி புளியந்தோப்பு பகுதியில் செல்வாக்கையும் பெருக்கினார் அஞ்சலை. கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அமைதியானார் அஞ்சலை. ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்பதாக கருதி அவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கும்பலுக்கு அஞ்சலை பல லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்ததாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அஞ்சலையின் இரு வங்கிக் கணக்கு விவரங்களை சேகரித்து யார் யாருக்கு எவ்வளவு தொகை பரிவர்த்தனை செய்யப்பட்டது என்பதை ஆய்வு செய்கின்றனர் காவல்துறையினர்.